நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எதுவுமே பிடிக்கல, ஆனால் நல்லா ஜவுமா இழுத்தானுங்க ப்ரோ, நல்லா இழுத்தானுங்க. இப்போதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தான். நீங்கள் வந்து நல்லா இல்லைன்றான். மாற்றி மாற்றி பேச படத்தில் மாற்றி மாற்றி பேச நீ பேசுகிற. நல்லா இருந்துச்சா? கார் ஃபைசிங்லாம் மாசாக இருந்துச்சா? எதுவுமே நல்லா இல்லைடா, உண்மையை ஒத்துக்கடா. படம் நான் யார் ஃபேனும் இல்லை. நான் வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ப்ரோ. நான் இந்த படம் வந்து சுத்தமாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அப்புறம் என்ன? எனக்கு கதையே புரியல. எனக்கு ஒரு சில வாட்டி நான் நரகத்துக்கு போயிட்டேன், என்னென்னமோ சொல்கிறாங்க ப்ரோ. என்ன சொல்கிறாங்கன்னு திடீர்னு நரகத்தில் இருக்கான், திடீர்னு வந்து காரில் வந்து உட்காடுறாவ. புல்லட் சீன் தான், அதெல்லாம் எப்படின்னே தெரியல. இது என்ன வருது பார்த்தீங்களா புல்லட்டு? ஏப்பா கொண்டுட்டாங்க. முடியல அது நம்மளால. நான் அஜித் ஃபேன் தான். நான் இருந்தாலும் யார் ஃபேனும் இல்லைன்னு அது கொஞ்ச நேரம் அது அப்படிதான் வருவேன். கொஞ்ச நேரம் அஜித்தா இருப்பேன், அவரு டக்கு டக்குன்னு மாறும். நான் ஆமாம் அவ்வளோதான். இப்போ படம் பார்த்து நல்லா இல்லை, அதனால அஜித் ஃபேனா இல்லை நான். ஆமாம் அஜித் ஃபேனா இல்லை நான், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் சீன் வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அவங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்க, போகிற வழியில் வந்து பிரகாஷ் தூக்கின்னு போயிடுவானு நினச்சிருந்தேன். ஆனால் அது காமிக்கல, பிரகாஷே காட்டல, யாருன்னே தெரியல. அவன் பாட்டும் ஹாய் சொல்லுவான், அவனா தான் இருப்பான் போல. அதெல்லாம் அர்ஜுன் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நிறைய இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்குது படத்தில். அர்ஜுனுக்கு அர்க்கன்னு ஏதோ போட்டிருக்கானுங்க, ஏதோ போட்டு வச்சுருந்தானு. ஆசிடுக்கு ஏஎஸ் அது ஸ்பெல்லிங் அது தெரில, நம்மளுக்கும் தெரில அது என்னென்னு. அதாவது நீங்கள் தான் ப்ரோ இழுத்தானுங்க, நல்லா இழுத்தானுங்க கதையை. மற்றபடி சாங் அனிருத் கொண்டுட்டாப்ல, வேற லெவல் சாங்கு கொண்டுட்டாருன்னா நல்லா மாசாக இருந்துருங்க ப்ரோ. என்ன ப்ரோ எல்லாம் படத்தில் அவர் வரமாட்டார், அதெல்லாம் இது பண்ண மாட்டார், கொல்லலாம் மாட்டார். அனிருத் அப்படியே பாட்டு மட்டும் வாசிச்சு. இல்லை ப்ரோ, அஜித்கான படமே இல்லை ப்ரோ, ஏற்றுக்கவே முடியல ப்ரோ. அவன் எல்லாம் சின்ன பசங்களாம் போட்டு அடிக்கிறாங்க அஜித்தை. எப்படி மாசாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. ஆமாம் நான் எக்ஸ்பெக்டே எதுவும் பண்ணல, ஆனால் அது எதுவுமே எதுவுமே இல்லை, அவ்வளோதான். சும்மா 3 மணி நேரம் போர் அடிச்சா வந்து பார்க்கலாம். படம் சூப்பர்ண்ணா. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் படம்னா இதானா? நான் லாஸ்ட்டில் தான் வந்துச்சேன். நான் கட்டி பிடிச்சி முத்தலா குத்துன்னு இருந்தாங்க, த்ரிஷாவை கட்டி பிடிச்சின்னு முத்த குத்துன்னு இருந்தாரு. செம படம், சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படம் வர்றதுக்கே சான்ஸே இல்லை. செம்மையா தர அஜித் 2 வருஷம் கழிச்சு எடுத்த படமே செம்ம ஐப்பு. நல்லா வந்துடும். லாஸ்ட்ல கமல்லாம் வாய்ஸ் குத்துட்டு போனாரு. விடாமுயற்சி தானா? அவ்வளோ நல்லா இருந்தது, பரவாயில்ல. கிளைமேக்ஸ் நல்லா தானே இருந்தது, பயங்கரமா இருந்தது படம். அவன் அஜித் ஆமா விஜய் ரசிகர்லாம் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு தானா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. கார் சீன்லாம் நல்லா இருந்ததுண்ணா. கோட்டுக்கு சூப்பரா இருந்தது. பார்க்கலாம் கோட்டு மம்மிக்கு சூப்பரா லியோ2 அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. அனிருத் தான் இங்க, அர்ஜுன் தான் ஹீரோ. அதான் அஜித் வந்து சைடு கேரக்டர். அஜித் அவ்வளவுதான். டிவிகே சப்போர்ட். ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? தலை ஃபேனு, அதுக்கு மேலே என்ன வேணும்? பிடிச்சதான், நல்லா தான் இருந்தது. எதுனாலும் ஓகே தான் ப்ரோ, ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பொறுமையாக போச்சு, ரெண்டாவது ஹாஃப் கொஞ்சம் ஓகே த்ரில்லிங்காக இருந்தது. தலை ரசிகம் பார்ப்பாங்க, மற்றபடி வேறு யாரும்லாம் ஹேட் பண்ணுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டே 2-3 பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். எது பார்த்தாலுமே வந்து ஆமாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்க வேணாம், செகண்ட் ஹாஃப் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அம்மா ஒரே இடத்துல சுற்றினே இருக்காங்க காரில், அதான் சீனு, வேறு எதுவும் சீன்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இல்லை. அர்ஜுன் அவங்க தலை ஃபேன்ல, அதனால எல்லாம் பார்க்கலாம். பார்க்கணும்னு நினச்சா எல்லாம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது படம். அஜித்காக பார்க்கலாம் போதும். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாலாம் இல்லை, எங்கள் ஆளுக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். அஜித்காக பார்க்கலாம். அர்ஜுன் ஆரவ் ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது, அஜித்தோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்தது. ஓகே இல்லை வேற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா தான் இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பர். என்ன விஷயம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸாக எப்படி இருக்கணும் நல்லா வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோ இருந்துச்சு, பட் அதுவுமே வந்து ரொம்பலாம் தெரியல, கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு சீனு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருந்த சீன்லாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. போர்லாம் அடிக்கல.
மியூசிக் எப்படி இருந்துச்சு? அனிருத் மியூசிக் செமையாக இருந்துச்சு. தலைக்கு சூப்பராக போட்டிருக்காரு. சூப்பராக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு படம் வேணும். சூப்பர். நல்லாவே இல்லை. என்ன ரீசன்? ஒன்றுமே இல்லை, சும்மா வண்டியிலே போகிறாங்க, ஒரு ஃபைட்டு, கடைசியில் தான் ஃபைட்டு. படம் பெருசாக எதுவுமே இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபு சுத்த போர், தூக்கம் தான் வருது. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோதான். பரவாயில்ல, ரொம்பலாம் சொல்ல முடியாது. படம் ஸ்டோரி வந்து மொக்கையாக தான் இருந்துச்சு. மொக்கலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு. ஒரு அந்த பிச் அந்த ஹைப் எதுவுமே இல்லை. பட் ஜென்யூனாக மூவி மேக்கிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், இந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் லைட்டாக ஹைப் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஒரு சில அந்த ஃபைட்டிங் சீன்ஸில் மட்டும் தான் வந்து ஹைப் இருந்துச்சு. இல்லை கத்துனாங்க, திடீர்னு அப்படியே அந்த ஃபைட்டை அந்த அடுத்த 3 மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே ஃபுல் ஃப்ளாட். அதுக்கப்புறம் ஸ்டோரி திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒன்று ஃபைட் சீன் வருது. இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறனால தான் பிரச்சனை இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹைப்பில். அது புதுசாக ட்ரை பண்ணாங்க, அது செட் ஆகலை. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடும். அடுத்த படத்தில் பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது காலேஜ் லைப்ரரியில் இந்த மாதிரி தான் படிச்சுட்டு வெளில ஒரு மாதிரி போர்டம் ஃபீல், அந்த ஃபீலிங்கோட வரும். அப்படி தான் வந்திருக்கும். ஒரு மாதிரி இருக்குது. தேங்க்யூண்ணா. பதிவு படம் நல்லா இருந்துச்சு. பிரேக் டவுனோட ஸ்கிரிப்ட் தான் இதோட இது. ஸோ அது வந்து 1997 20 years பேக்கில் வந்து ஸ்கிரிப்ட் இது. ஸோ அதை இப்போ தமிழில் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ மகிழ் திறமையானே செம்மையாக பண்ணியிருந்தார். அந்த இதை வந்து இந்த தமிழில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு கோலிவுட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வந்து சூப்பரான ஸ்கிரிப்ட் இது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் மிரட்டலாகவே இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ, செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. ஃபைட் சீனு, ஒரு சீன்லாம் வந்து காரில் வந்து ஆரவ் கூடயும் ரஜித் கூடயும் ஒரு ஃபைட் சீன் கொண்டு வரும். அதெல்லாம் சிங்கிள் டேக்கில் எடுத்திருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் வந்து மிரட்டலாக பண்ணியிருந்தார். ஸோ பிஜிஎம்லாம் பார்க்க மிரட்டலாக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு. டெட்லியான காம்போ இது. 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மங்காத்தால அந்த அர்ஜுன் அவங்க அந்த காம்போலாம் வந்து 14 இயர்ஸ் கழிச்சு இப்போ பார்க்குறோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போனீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம் படத்தை. ஆக்சுவலி மேக்கிங் சூப்பராக இருந்தது. அந்த ஹாலிவுட் லெவலுக்கு மேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். அஜித் சார் வந்து நார்மலாக பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. படம் நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. ஓகே, எந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சுன்னா, அண்ட் எப்போ வந்து அஜித் சார் சண்டை போடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெயிட்டிங்லேயே போயிட்டுருக்கோம். பட் செகண்ட் ஹாஃபில் அந்த இடம் நடக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடம் சமப்படம். இந்த கடிக்கிறது தெரியலையா? நேற்றே பார்த்துட்டேன். தாறுமாறாகுது படம். கதை அவ்வளோதான். கதை தான் மேட்ருங்க. ரொம்ப ஓலாம் கிடையாது. பார்க்கலாம் படம். அதான் தலை ஃபேன் தான். கிளைமேக்ஸ் தான் மேட்ருங்க. ஆக்ஷன்லாம் பயங்கரம். நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுறாங்க படம் நல்லா இல்லை அப்படி சொல்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு படம் பார்க்க சொல்லுங்கள். பார்க்காமலே சொல்லிட்டு இருப்பானுங்க. படம் தாறுமாறாக இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் ஒன் டைம். ஏன்னா லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் ஒர்த்து. டைம் வாட்சபிள் ப்ரோ. கடைசி செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிடும் ப்ரோ. படம் சூப்பரான படம். குடும்பமாக வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹாப்பியாக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு தெளிவா படத்தில்? கடைசியில் வந்து யார் பொண்டாட்டினே தெரியாமல் அழுதுகிட்டு இருப்பான் ப்ரோ. அதுதான் ப்ரோ சூப்பரு. கிளைமேக்ஸ் சூப்பர் கிளைமேக்ஸ். த்ரிஷா எப்படி கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் ப்ரோ இருக்கையிலே ஹைலைட்டு. அந்த கிளைமேக்ஸ்க்காக படத்துக்கு வரலாம். அந்த கடைசி 10 நிமிஷத்துக்காக படத்துக்கு வரலாம். த்ரிஷா யார், த்ரிஷா எப்படி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யாரும் பார்த்துக்கு மூஞ்சே பார்க்க முடியாது. காரு ரோடு 2 விஷயம் இருக்குது, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா ஒரு 5 கேஸ்ட்டை வச்சு ரொம்ப நேரம் ஏதோ ஓட்டிக்கிட்டே இருந்தது. அப்படியே போச்சு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு எண்டிங்கில் முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. பெருசாக நான் பாட்டுக்காக வந்தேன். பாட்டை கூட லாஸ்ட்டில் பார்க்க விடாம பண்ணிட்டானுங்க. இவனுங்க கூட வந்து கிளைமேக்ஸ் சீன் மட்டும் தான் நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம். தலைக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு தூரம் பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ்வளோதான். டேய் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. நானும் ரிவ்யூ பார்த்தேன். நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. லேக்லாம் இல்லை. இது ரிவ்யூ பார்க்காதீங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்காம வந்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ரிவ்யூவை பார்க்காம வாங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுமாதிரி தான் போச்சு, நார்மலாக போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வாங்க. நான் தலையை பார்க்கணும் தான் வந்தேன். கதைக்கோசம்லாம் நான் வரவே இல்லை. 2 வருஷம் கழிச்சு தலையை பார்க்க மட்டும்தான் நான் வந்தேன். பார்த்தா கதையும் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் தலையை பார்த்தது போதும். அஜித் பிடிக்கும், அதனால் பிடிச்சிருக்கு. ஓவரால் நல்லா என்டர்டெயின்ட்டாக போகுது. எதுவும் மைனஸ் எதுவும் இல்லை.
நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்காக போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஃபேமிலி படம் தான் இது. இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ஓகே. இல்லை அதாவது இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். 2 பேருக்கு சண்டைன்றப்போ அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் அது எப்படி சொல்கிறது, பரவாயில்ல, அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்ல அட்டம், அவ்வளோதான். ஓகே, பெருசாக எதிர்பார்த்து வந்தோம், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அஜித் கிட்ட ரொம்ப அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு ஓகே. ஆன்லைன் போகிறதுனால எப்படி இருக்கா? இல்லை என்னவோ ஒன்றும் பெருசாக கதையே இல்லாத மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கா? ஒன்றுமே இல்லை, கதையே பெருசாக ஒன்றுமே. கிளைமேக்ஸ் அதான் படம் பரவாயில்ல, அவ்வளோதான். ஆமாம், அந்த அளவுக்கு இல்லை, அவ்வளோக்கு ஃபேமிலியாகவும் இல்லை, என்னவோ ஒரு இதுவாகவே இருந்தது. பிடிச்சிருந்துச்சு, அது படம் சூப்பராக இருந்துச்சு. அது தேட்டருக்கு இதுக்கும் செம்மையாக இருந்துச்சு, நல்லா படம். ப்ரோ சூப்பராக இருந்தது. அஜித் தலை. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? எல்லாமே பக்காவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு ஒரு சாங் ஒன்று வரும், பிஜிஎம், அதுக்கு நடுவில் கேப் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல அஜித் எல்லாரும் கத்த சொல்லுங்கள், அதுக்காக தான் விட்டுருக்காங்க. அடி ப்ரோ பிஜிஎம் போட முடியாமல் எங்களை படம் வச்சிட்டாரு. கரெக்டாக பீட் வந்துட்டு நடுவில் வந்து ஒரு கேப் வரும், அதில் வந்து கரெக்டாக அஜித் அடிச்சு கத்துறோம் பாரு. கார் ஃபைட் சீன்லாம் ப்ரோ இவன் படம் கேளுங்க படம் எப்படிடா இருக்கு? அஜித் வந்தான் ப்ரோ. என்ன பிடிக்காம இருக்கும், நீங்க பாருங்க போயிட்டு. நல்லா இல்லைன்றாங்க ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூவில், நல்லா தான் இருக்கு, போயிட்டு பாருங்க நீங்க. கிளைமேக்ஸ் தரமா இருந்துச்சு, போயிட்டு பாருங்க நீங்களே. ப்ரோ எல்லாமே தரம் ப்ரோ, போய் பாருங்க. எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட. அல்டிமேட். படத்தை நாங்கள் பார்த்துக்கணும், 26 நீங்கள் பார்த்துக்கோங்க. படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தளபதி ஃபேனாக தலையை வந்து பார்க்குறோம். நீங்கள் 26 மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். 26 நாங்கள் முதலமைச்சராகி உங்களுக்கு 1 மணி ஷோ பர்மிஷன் தரோம். 1 மணி ஷோ உங்களுக்கு என்ன மணி ஷோ வேணுமோ சொல்லுங்கள், பர்மிஷன் நாங்கள் வாங்கி தரோம். என்ன சீன்லாம் பயங்கரமாக இருக்கு? தலை கார் ஓட்டுற சீன் நல்லா இருந்துரு, தலை வர சீன்லாம் நல்லா தான் இருந்துரு. தெரிக்கன்ட்டு ஒரு டைலாக் வந்து அதெல்லாம் நல்லா இருந்துரு.